விராடனுடைய ராஜசபை கூடிற்று. அரசனும் அரசகுமாரனும் அடைந்த வெற்றிகளை பாராட்ட நகரத்து பிரமுகர்கள் எல்லோரும் வந்து கூடி ஆசனங்களில் அமர்ந்தார்கள். விராடனுடைய ஜெயத்திற்கு காரணமாகிய கங்கர், சமையல்கார வல்லவன், பிருகுநலை, தந்திரிபாலன், தாமக்ரந்தி இவர்களும் சபைக்கு வந்தார்கள். ராஜகுமார்களுக்கென்று அமைக்கப்பட்ட சிம்மாசனங்களில் அவர்கள் உட்கார்ந்தார்கள். அரண்மனை குற்றேவல்களில் அமைக்கப்பட்ட இவர்கள் அரசன் சொல்லித்தான் இவ்வாறு சிம்மாசனங்களில் உட்கார துணிந்தார்கள் என்று அனைவரும் எண்ணினார்கள். ஆபத்தான காலத்தில் அரசனுக்கு அவர்கள் செய்த பேருதவியும் வீர செயல்களும் இதற்கு காரணமாயிருக்கும். இந்த வீரர்களை அவ்வாறு கௌரவிப்பது சகஜம் என்று நினைத்தார்கள். விராடராஜன் சபையில் பிரவேசித்தான். சந்நியாசி கங்கரும் சமையல்காரனும் குதிரைக்காரனும் மாட்டுக்காரனும் ராஜகுமாரர்கள் உட்கார வேண்டிய ஆசனங்களில் சுகமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்து மறுபடியும் கோபாவேசமானான். கொஞ்ச நேரம் வாக்குவாதம் நடந்தது. பிறகு வேடிக்கை போதும் என்று பாண்டவர் தங்கள் யார் என்பதை சபைக்கு வெளிப்படுத்தினார்கள். அனைவரும் வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் பரவசமடைந்தார்கள். பாண்டவர்கள் ஐவரும் பாஞ்சாலியும் இவ்வளவு நாள் தான் அறியாமல் தனக்கு தொண்டு செய்து அரண்மனை சேவகர்களாக இருப்பதையும் தனக்கும் உத்திரனுக்கும் அவர்கள் செய்த பேருபகாரத்தையும் எண்ணி எண்ணி விராடன் மனம் பூரித்து, இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று கங்கரை பன்முறை ஆலிங்கனம் செய்தான். தன் ராஜ்யம் முழுவதையும் யுதிஷ்டனுக்கு கொடுத்து மறுபடி அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டான். தன் மகள் உத்தரையை அர்ஜுனனுக்கு கன்னிகாதானம் செய்தே தீர வேண்டும் என்று சொன்னான். அர்ஜுனன், அது தகாது. உத்தரை என்னிடத்தில் நாட்டியமும் கானமும் கற்றவள். அவளுக்கு நான் ஆச்சாரியனும் தகப்பனும் போல் ஆவேன் என்று அவளை அபிமன்யுவிற்கு விவாகம் செய்வித்து மருமகளாக்கிக் கொள்ள அங்கீகரித்தான். அபிமன்யு அர்ஜுனனுக்கும் அவன் மனைவி கிருஷ்ணன் சகோதரி சுபத்திரைக்கும் பிறந்த மகன். இதன்பின் துராத்மாவும் வஞ்சகனுமாகிய துரியோதனிடமிருந்து தூதர்கள் வந்தார்கள். குந்தி புத்திரரே, துரியோதன ராஜா உம்மிடம் எங்களை அனுப்பியிருக்கிறார். தனஞ்சயனுடைய அவசர செயலால் நீர் மறுபடியும் காட்டுக்கு போக வேண்டியவர் ஆனீர். 13ஆம் வருஷம் முடிவடைவதற்குள் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆகையால் பிரதிஜைப்படி மறுபடியும் 12 வருஷம் வனம் செல்ல வேண்டியது என்று யுதிஷ்டிரனிடம் சொன்னார்கள். தருமபுத்திரன் சிரித்துவிட்டு சொன்னார், தூதர்களே, சீக்கிரமாக திரும்ப போய் துரியோதனிடத்தில் சொல்லுங்கள். பிரதிஜைப்படி 13வது ஆண்டு தீர்ந்ததா இல்லையா என்பதை கணிதம் படித்த பாட்டனார் பீஷ்மரையும் ஜோதிடம் அறிந்தவர்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள செய்யுங்கள். 13வது வருஷம் பூர்த்தியான பின்னரே தனஞ்சயனுடைய வில்லின் ஒளி சத்துருக்களை நடுங்கச் செய்தது. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.